சரி, ரொனால்டோவுடைய நாடு என்ன நாடு? போர்ச்சுகல். போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் தான் ரொனால்டோ. ரொனால்டோ அப்பா வந்து அவர் ரொம்ப குடிகாரர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி இருக்கு தெரியுங்களா, முனிசிபாலிட்டியில ஒரு தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொனால்டோவுக்கு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க அப்பா வந்து குடிகாரா இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டில் போய் சமையல் வேலை, அந்த பாத்திரம் கழுவுற வேலை, இதுக்கெல்லாம் ரொனால்டோ அம்மா போறாங்க. ரொனால்டோவுடைய அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 கூட இருக்காது. ரொனால்டோவுக்கு 2 அக்கா, ஒரு அண்ணன். இவரு 4வது புள்ள. என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 குழந்தை இருக்கு. அந்த 3 குழந்தைக்கு வந்து வயிறு, அரை வயிறு கூட கிடையாது. 3 வேளையும் வயிறு சாப்பிட்றது கூட இது இல்லை, வருமானம் இல்லை. அந்த மாதிரி சூழல்கள். ஏன்னா அவர் வந்து அப்பா சம்பாதிக்கிறத முக்கால்வாசி என்ன பண்றாரு, குடிச்சிடுறாரு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தை டெஸ்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. சரின்ட்டு வந்துட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க, வறுமையை நினைச்சு பாக்குறாங்க. சரி, ஏற்கனவே 3 புள்ள இருக்கு, 3 பிள்ளைக்குமே வந்து வயிறு தான் இருக்கு, 4வது ஒரு புள்ள பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சோறு போட முடியாது. அதனால கருவிலே அதை வந்து கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. மறுபடியும் எங்க போறாங்க, டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர்கிட்ட போய் இது மாதிரி வந்து இந்த குழந்தை கலைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய வந்து கலைக்க முடியல. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது கலைச்சிங்க அப்படின்னா உங்க உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. சரி, 4ல் 3 ஒன்று வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ரொனால்டோ அம்மா வந்துடுறாங்க. குழந்தை பிறக்குது. ரொனால்டோ பிறந்ததுக்கு அப்புறம் வறுமை ரொம்ப, அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ரொம்ப கஷ்டமான சூழல் இருக்கு. 6வது வகுப்பு வரலையும் போறாரு ரொனால்டோ. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்டியானோட 6வது வகுப்பு போறாரு. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கால்பந்து மேல ஒரு ஆர்வம் வந்துருது ரொனால்டோவுக்கு. அந்த ஒரு கால்பந்து வாங்குறதுக்கு கூட வசதி கிடையாது. ரோட்ல ஏதாவது இந்த பந்து மாதிரிலாம் இல்ல, பேப்பர் கீப்பர் கிடக்கும்ல, பேப்பர் கிடைச்சா அப்படி உதச்சு பாக்குறது, அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்றாரு. உதைக்கிறதுக்கு என்ன பண்றோமோ அவன் உதச்சிக்கிட்டே இருக்காரு. ரோட்ல போறவரெல்லாம் கேலி பண்றான். ஒரு கால்பந்து கூட வாங்குறதுக்கு அருகதை கிடையாது. நீ எல்லாம் காலம் சொல்ற, போற வரவன் எல்லாம் சொல்றாரு, நான் உலகிலேயே கால்பந்து வீரன் அவன் வந்து சொல்றாரு. எல்லாம் கேவலதான் படுத்துறான், உதாசீனப்படுத்துறான். எதையும் கண்டுக்கவே இல்லை. இவர் பாட்டுக்கு இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கால்பந்து வாங்குற அளவுக்கு காசு வந்துருச்சு. அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. 12 வயசு இருக்கும்போதே போர்ச்சுகல்ல ஒரு கிளப்ல வந்து விளாட கூப்பிடுறாங்க. விளாடுறாரு, துருன்னு இருக்காரு. பாக்குறவங்களாம் யாரா அந்த பையன் அப்படின்னு பாக்குறான். ஓடிக்கிட்டே இருக்கான் களத்துல. பந்து வந்து அடிக்கிறது கோலுக்கு வந்து கரெக்டா போயிருது. அடுத்து யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இப்படியே காலம் போயிட்டே இருக்கு. படிக்கிறதுக்கு வசதி இல்லை. அவங்க அம்மாட்ட தெளிவா சொல்லிட்டாரு, என்னால படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால கால்பந்து ஆடி உங்களை நான் சம்பாரிச்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கால்பந்து விளையாடுறதுக்கு போறங்கிறப்ப ஒரு அந்த காலகட்டத்தில் 15 வயசு ஆகுது. அப்பதான் ஒரு வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அடி விழுது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு நெஞ்சு வலி. டாக்டர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் டிசீஸ் அப்படின்னு ஒண்ணு. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இல்லை, லட்சம் பேர்த்துல ஒருத்தருக்கு வர ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்தவங்க நடக்கக்கூடாது, நடந்தாலும் எடுத்தடி சவுண்டு கேட்காத மாதிரி நடக்கணும், ஓடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, இருக்கலாம் பொம்மை மாதிரி இருந்து வாழ்க்கையை ஓட்டலாம். அடுத்து வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ணணும். அறுவை சிகிச்சைங்கிறது பண்ணணும்னா ப்ரோபாபிலிட்டி கிடையாது. ஒன்று பிழைக்கலாம், இன்னொன்று பிழைக்காம போகலாம். இப்படி அதாவது எப்படின்னா விளையாடாம, அதாவது நடக்காம ஓடாம அப்படியே சைலண்டா வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சர்ஜரி பண்ணாம கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டலாம். அவர் என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் டாக்டர் சொல்றாங்க இவரோட எய்ம் என்ன அப்படின்னா உலகத்திலே கால்பந்து வீரர் ஆகணுங்கிறது எய்ம். காலம் என்ன பண்ணுது, நீ விளையாண்டனா செத்து போயிடுவ, ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காலம் அவரை பண்ணி வைக்குது. இதனால என்ன பண்ணாரு, சத்தாலும் பரவாயில்ல, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சர்ஜரி பண்ணிக்கிறாரு. சர்ஜரி பண்ணிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு விளாடுறாரு மறுபடியும். பாத்தீங்களா பரவாயில்ல எங்க போயிட்டாரு பாத்தியா. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க அப்பா வந்து தண்ணி அடிச்சு தான் இறந்தாரு அப்படிங்கிறதுனால இன்னும் வரையும் வாழ்க்கையில மதுவை அருந்தினதே கிடையாது. இவங்க எல்லா விளையாட்டு வீரர்களும் டாட்டு குத்திருப்பாங்க, இந்த வழியும் வேணா டாட்டே குத்துறது கிடையாது. உலகத்துல விளையாட்டு வீரர்ல மதிப்புமிக்க வீரராக இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஏழ்மை, வறுமை இதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையே கிடையாது.
அதுக்காக தான் சொல்ல வரேன். காசு இருக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ அவரு சம்பாதிச்ச மாதிரி உலகத்திலேயே ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா சம்பாதிச்ச ஒரே ஆள் யாரு அப்படின்னா கிறிஸ்டியான் ரொனால்டோ. இந்த வழியும் நிக்கல மனுஷன், ஓடிட்டு தானே இருக்காரு. அதுக்காக சொல்ல வரேன். அதுல எதுக்காக சொல்ல